ஹாய் ஹலோ கிட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து டேக்கு கஃபான டு யூ லவ் மீயோட எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் அதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஸோ ஜங்குக்கும் ஜிம்மினும் வந்து குடிச்சிட்டு சங்குக்கு வந்து என்னோட ரூமுக்கு வந்து கலாட்டா பண்ணியிருப்பான். ஸோ மீன் வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பா. ஸோ வெளில வந்த மீன் வந்து தேங்கிட்ட மாட்டியிருப்பா. ஸோ தேங்க்கும் மீனுக்கும் இந்த ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கும். தென் வந்து அவங்க 2 பேரும் வந்து தூங்கிறதுக்காக வந்து அவங்க ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து ஜாரா வந்து ஜிம்மினோட ஐடியா வச்சுக்கிட்டு ஃபாலோ கொடுப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபாலோ வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். என் மறக்காமல் லைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் கிடைச்சின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒன் மோர் திங் கிட்டன்ஸ். ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விடவே நிறைய எனக்கு வந்து வியூஸ் போகுது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலி வந்து ஐம் ஜஸ்ட் ஹாப்பி. ஹோப் இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் வந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தென் இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுறதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வாங்க எபிசோட் 29 போகலாம். சரி வசீனை ஓப்பன் பண்ணோன்னா தேங்கையும் முன்னையும் தான் காட்டுறோம். அப்போ தேங்க வந்து அந்த பெட்டில் படுத்துக்க பெட்டில் படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ தேங்கிட்டக்க வந்துட்டு அங்கே ஒரு 2 பேர் நிறைய ஒரு 4 பில்லோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரே ஒரு பில்லோ மட்டும் எடுத்துகிட்டு அவன் படுக்க அங்கே ஒரு சோஃபா இருக்கும், ஒரு கவுச் மாதிரி. ஸோ அங்கே போட்டு அவன் அப்படியே படுத்துக்கிறான். அப்படியே வந்து மீன் பார்க்குறா. அப்படின்னா பார்த்துட்டு ஸோ அவளையும் வந்து அப்படியே படுத்துடுறா. ஸோ லைக் வந்து அவள் தூங்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் அவளுக்கு தூக்கமே வந்து வரல. அப்படி புரண்டு படுக்கிறா, இப்படி புரண்டு பார்க்குறா. பட் ஸ்டில் அவளுக்கு தூக்கம் கொஞ்சம் கூட அவளுக்கு வரவே இல்லை. ஸோ அப்படி சைடு தேங்க திரும்பி பார்த்தா. ஸோ தேங்க அவன் படுக்க அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஆக்சுவலி மின்னோட மண்டையில் வந்து இந்த ஒரு தாட் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா தேங்க வந்து சொல்லியிருப்பான்ல, நீ கொஞ்சம் நேரம் வந்து காணாமல் போனதே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தேங்க வந்து சொல்லி மீனை வந்து சமாதானம் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதை தாட் அப்படியே அவளுக்கு மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதே நான் தூங்கவே முடியல. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. நெசையை திரும்பி திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ஸ்டில் இப்போ வரைக்குமே தூக்கம் வர கிடையாது. தென் என்ன பண்ணுறா அப்படின்னா சைடில் திரும்பி பார்க்குறான். சரி அங்கே அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி வந்து அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன பல்ப் இருக்கும், சின்ன லைட். ஸோ அந்த லைட்டில் வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை வச்சு தேங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காளா. அவள் அப்படியே ஸ்லோவாக இறங்கி தேங்க சோஃபாவில் படுத்துருக்கானா. தேங்க சோஃபா கீழே உட்காந்துக்கிறாரு. சப்பெல்லாம் அள்ளி போட்டு உட்காந்துட்டு கண்ணத்தில் கையை வச்சு அப்படியே தேங்கையே பார்த்துட்ருக்கா. அப்போ என்னோட மண்டையில் ஒரு விஷயம் ஓடுது. சொன்னேன் எப்படின்னா வந்து நம்ம ரியா வந்து தேங்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருப்பாள்ல. அப்போ வந்து யோனை கூட சொல்லியிருப்பாள்ல, நம்ம தேங் சார் வந்து ஒர்த்து ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்ல. அந்த லைன் அவளுக்கு அப்படியே வந்து அந்த தாட் மண்டையிலேயே ஓடிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே நினச்சிக்கிட்டே அப்படியே தேங்க பார்த்துட்டு நீ ஒர்த்து தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி தேங்கி ரசித்து பார்த்துட்டு இருக்காளா. ஸோ எப்படியும் ஒரு 10 minutes அப்படியே பாஸ் ஆகுது. அப்போ தேங்க் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா லைக் இது தலையில் எப்படி கையை வச்சு தான் வந்து படுத்திருப்பான். அப்படியே எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். ஆக்சுவலாக தேங்கோட லெஃப்ட் சைடு தான் மீன் உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவள் அந்த இருட்டில் அவள் பார்க்குறதுக்கு அப்படி பேய் மாதிரி உட்காந்துக்காளா, முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு. அப்போ தேங்க அப்படியே அம்மா என்னடி இந்த நேரத்தில் பண்ணிகிட்ருக்க நீ? ஏன் இப்படி நடுராத்திரி பேய் மாதிரி இது உட்காந்துருக்க? என்ன பரலோகம் அனுப்ப பார்க்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி தேங்க கேட்குறான். அப்போ மின்னு அது 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 வந்து என்ன அது வந்து போய் என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இல்லை அது எனக்கு பசிக்குது. பசிக்குதா? மணி என்ன தெரியுமா? அப்படி மாதிரி சோஃபா தடவி அப்படியே அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். மணி 2:45. எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குது. அப்போவே வந்து கேட்டேன் நான் ஜங்குக்கிட்ட, அவள் சாப்பிட்லையாண்டு. ஏன் இத்தையும் தந்தில் போய் உட்காந்துக்கிட்டு இல்லை நான் தான் அங்கே சாப்பிட்டேன்ல, எனக்கு அதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு பசிக்குது. இந்நேரத்தில் எங்கடி நான் போய் சாப்பாடு தேடுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குது. என்ன வேணும்? ராமியான் வேணும். ராமியான் இல்லை, புரியல எனக்கு. நீ ஒழுங்காக தான் சொல்கிறியா? ஆமாம்.
எனக்கு ராமியம் தான் வேணும். விளாடலாம் இல்லைல்லடி நீ. இதில் என்ன நான் போய் விளாட போகிறேன்? எனக்கு தெரியாது. எனக்கு ராமியம் தான் வேணும். எனக்கு ராமியம் மட்டும் தான் எனக்கு வேணும். அதான் எனக்கு வேணும். மீன் நல்லா யோசிச்சுக்கோ. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. இதில் யாராவது இப்போ ஃபீல் பண்ணுவாங்களே அதையா? எனக்கு தெரியாது. எனக்கு ராமியம் இப்போவே வேணும். ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு சத்தியா அங்கே அப்படி ஸ்லோவாக மின்னு கிட்டக்க வரான். அப்போ மின்னு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அப்படியே ராமியான்னு கேட்டேன்னா என்ன பண்ண வர நீயா? நீ தானே ராமியான்னு கேட்ட? தேயாங்க சாப்பிடுவோம்ல, அந்த ராமியான் வேணும் எனக்கு. கம்யூனிட்டி மைண்ட் உனக்கு எங்கே போகுது உனக்கா? அது அது அப்போத்தையும் அங்கே வந்து அந்த ஃபோன் இருக்குது தெரியுமா, அந்த ஹோட்டலில் ஃபோன், அதை எடுத்து ராமியான் ஆர்டர் பண்ணிவிட்டு வரோம் உக்காரு. ஓகே ராமியான் அது மாதிரி தேங்க உட்காந்துருக்கானே. ஸோ அவங்க ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஸோ தேங்க போயிட்டு தேங்க்யூ அதுக்கு மாதிரி சொல்ல அதை அப்படியே வாங்கிட்டு வந்து இந்தா இன்னும் தலை கிடு 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 அப்படிங்கிற மாதிரி அதை அங்கேயே உட்காந்துட்டு படுக்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றா. முன்ன சாப்பிட்ற வரைக்கும் தேங்க கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படி முன்னையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முன்னோட சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும் வயிறு ஃபுல். ஓமா வச்சு வேணுமா? வயிறு ஃபுல் எனக்கு, நான் போய் தூங்க போகிறேன் அப்படிமா சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிறாளா. அப்போ வந்து தேங் படுத்துருக்கான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. தேங் படுத்து பார்க்குறான். லைக் அவனுக்கு வந்து அந்த கவுச்சில் தூங்கும் போது லைக் நெக் பெயின் வந்துருக்கு போல இருக்குது. அதனால் ஒழுங்காக படுக்க கூட முடியல. அப்படியே மீன் வந்து பார்த்துட்டு தேங்க கூப்பிட்றான். தேங் கழுத்து வலிக்குதா? ஆமாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து படுத்துக்கோ. நான் அங்கே பார்த்தா நீ கவுச்சியாக படுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் அங்கேயே படுத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த சைட் படுத்துக்கோ, நான் அந்த சைட் படுத்துக்கிறேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து பெட்டில் உட்காந்துருப்பாளா. அப்படியே இறங்கி போயிட்டு தேங்கோட பில்லோ அப்படியே பிடுங்கிட்டு அந்த 2 பில்லோ தெரியுமா, 2 சைடு நடுவில் அப்படியே வச்சுட்டு சொல்கிறா, இங்கே பாரு, இந்த சைடு நான் படுத்திருப்பேன், இந்த சைடு நீ படுத்திருக்கணும், சரியா? இதை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வரக்கூடாது, டீல் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். சத்தியா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கம் வந்து அவனும் பட்டு தூங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து டைம் வந்து போகுது. அப்படியே வந்து எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து தேங் ஃபோன் வந்து அதுலேருந்து அலாரம் அடிக்குது. யாடா அலாரம் வச்சது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மீன் வந்து தடவுற ஃபோன் எங்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அந்த அலாரம் அடிக்கிற ஃபோன் வந்து மாட்டுது. ஆன் பண்ணி பார்த்தோம், மணி 6 தானே ஆகுது. இவன் எதுக்கு 6 மணிக்கெலாம் அலாரம் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்க்குறா. ஆக்சுவலி பார்த்தா லைக் மின் வந்து தேங்க ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி இருக்குது. அச்சோ அப்படிங்க மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே தேங்கே தெரியாமல் லைட்டாக விலகி வந்துட்டு அவள் புஷனில் அவள் படுத்துட்டு அப்படியே தூங்க அவள் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ எப்படியே வந்து டைம் வந்து அகெயின் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு டைம் வந்து ஒரு 7:30-45 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அகெயின் அலாரம் அடிக்குது. இன்னைக்கு அப்படியே கடுப்பாயிடுது. இந்த ஃபோனை போட்டு உடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தேடுறாளா. அப்போ வந்து கிடைக்கல. அப்போ வந்து பார்க்குறா லைக் ஒரு மின்னுக்கு வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்க உடம்பு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாளா. லைக் வந்து தேயாங் வந்து மின்னோட ஹேண்டில் படுத்துட்டு மின்னோட ஹிப்பில் கை வச்சுட்டு அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் மின்னோட உடம்பு அந்த கை பட்டதுனால ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அப்படியே அவள் பார்க்குறா. பார்த்துட்டு அவள் ஃபோனை எடுத்து அப்படி ஒரு செல்ஃபி மட்டும் தேங்கும் மின்னும் படுத்துருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி அவங்க எடுத்து படுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்கா. எதுவுமே தெரியாத மாதிரியே படுத்து கிடக்கா. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அவள் எழுப்புறா. ஏய் தேயாங் இன்னொரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக பிடிக்கிறான்.
எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, இல்லாட்ட சிரிக்கிறா அவள். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏய் தேயாங், ஏய் ஏந்திரி ஏந்திரிங்கிறாள்ல, என்னடி அது மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். என்ன சார் என்ன பண்ணி வச்சுருக்க நீ? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் உன்ட்ட என்ன சொன்னதையா? அந்த பில்லோவை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் அப்பட்டுக்கு அமைதியாக இருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நீ இஷ்டம் வந்து கட்டு பிடிச்சில் பட்டு கிடக்க. நான் ஒய்ஃபா? நான் கேர்ள் ஃப்ரெண்டா? வாட் ஆர் யூ திங்கிங் மேன்? என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை விட்டு தேங்காய் மண்டையில் நங்குன்னு அடிக்கிறா. அப்போ அடி வலிக்குதுடி வலிக்குதுன்னு விடுறி, ஏன் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? பின்ன என்ன பண்ணுவாங்க நீங்கள் பண்ணதுக்கு? நான் என்ன பண்ணேன்? நான் ஏதோ தூக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? தூக்கத்தை பண்ணுறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. கணக்கில் எடுத்துக்க முடியாது. கம்யூனிட்டி இன்னொரு திட்டுற காலையில் எனக்கு திட்டுவாங்கல்ல, நாள் நல்லா இருக்கும் உனக்கு அதுக்கு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்காய் தள்ளி விட்டு அவள் அப்படியே படுத்திருக்கான். ஸோ எதாவது தேங்காய் படுத்திருக்கான், அந்த சைடு அப்படியே வந்து மீன் படுத்திருக்கா. அவங்க 2 பேரும் வந்து உருண்டு பேரை பார்க்கலாம். 2 பேருக்குமே தூக்கம் வர மாதிரியே இல்லை. அப்போ ஆக்சுவலி வந்து மீன் வந்து ஃப்ரீ ஹேர் தானே விட்டுருப்பா. அதுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு அவள் கையை தூக்கி அவள் அப்படியே வந்து கொண்டை போட்டுட்ருக்காள. ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன் மீன் வந்து க்ராப் டாப் போட்டிருப்பா அப்படின்னு. இப்போ கையை தூக்கும் போது ஹிப்பு நல்லாவே ரிவீல் ஆகுது. அதை ஏன் பார்த்துட்டு இந்த கஞ்சாவே ட்ரெஸ்ஸை போட்டு தான் நீ போய் ஜிம்மின்னு பார்த்து தூங்குறேன்டியா நீ? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்ச? நீ இப்படி கை தூக்குறதுக்கே ஹிப்பு ஃபுல்லாக ரிவீல் ஆகுது, இன்னும் தூக்குனா என்ன ஆகுறது? ப்ரோ ஃபேஷன் இப்படி தான் போடணும். நைட்லேயும் உனக்கு அப்படியே மொத்தமாக போத்திட்டு தூங்குவாங்க. பண்ணாட்டி வேணால் போத்திட்டு தூங்கட்டும், என்னால் போத்திட்டுலாம் தூங்க முடியாது இப்படிலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸே எனக்கு பிடிக்காது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி நீ பேசுகிறியா? இங்கே பாருத்தையா, நான் வந்து இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நான் வெளில போக மாட்டேன். அப்படி போட்டு போய் நீ பார்த்துருக்கியா? இல்லை, நான் போட்டால் ஜீனு டாப்பு இல்லை வந்து ஜாக்கெட்டு. நீ இப்போ என்னோட கபோர்டு ஓப்பன் பண்ண ஃபுல்லாக அப்படியே பாய் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். என்னை கேர்ள் ட்ரெஸ் எங்கேயும் தேட முடியாது. அப்படி கடைஞ்சின்னு வையன், அது என் அம்மாவும் யோனா வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நான் போட்டு நான் வெளில போகவே மாட்டேன். நைட் டைம் வந்து ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணுவேன். அப்படியே நைட் டைமும் அப்படியே யோனா மாதிரியா அப்படியே ஃபுல் டாப்பு ஃபுல் பைஜாமாஸ் ஃபுல்லாக கவர் பண்ண தூங்குறதுக்கு என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு இது பிடிக்காது. ப்ரோ உனக்கு பிடிச்சா என்ன பிடிக்கலாம், எனக்கு என்ன ப்ரோ? நான் இப்படி தான் இருப்பேன். அது மாதிரி சொல்ல அப்படியே மீன் வந்து படுத்துடுறா. அப்போத்தையும் ஒன்றும் குறைச்சா இல்லை. குறைச்சா இல்லை தான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அப்பட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கா. சரி மீன் படுத்துருக்கா. அப்போ தான் தேன் கேட்குறான், ஆமாம் நீ ஏன் ஜிமின் ரூம்குள்ளே போகணுன்னு அவ்வளோ துடிச்ச? ஏன் ஜிமின் ரூம்குள்ளே போகணுன்னு ஏன் இவ்வளோ இது பண்ண? ஏன் இவ்வளோ இது பண்ணனா? எனக்கு ரூமில் தூங்க பிடிக்கல. அதுக்குன்னு சங்குச்சி மீன் 2 பேருமே ஒரு 2 ஆம்பளை பசங்க இருக்கிறோம்னா நீ போய் தூங்குவியா? யார் சொன்னாங்க 2 ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னு? அவள் டக்குனு தேங்க ஏஞ்சி உட்காந்துக்கிறான். அவள் மீன் அச்சோ ஒல்லிட்டியாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. 2 ஆம்பளை பசங்க இல்லைன்னா யார் வேற யார் இருக்கா? வேறு பசங்க இருப்பாங்க. ஏய் என்னத்தையும் மறைக்கிறேன், என்னாச்சு சொல்லு. உன்னை தாண்டி சொல்லுடி. நீ யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பிங்கி ஃபிங்கரை நீட்டுறா. ப்ராமிஸ். கை பிடிச்சி பிங்கி ப்ராமிஸ் பண்ணு. பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அந்த பிங்கி ஃபிங்கரை வச்சு என்னோட பிங்கி ஃபிங்கரை வந்து பிடிக்கிறான். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு மீன் ஏஞ்சி உட்காந்துட்டு நடந்த எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான். சமூக இந்த மாதிரி வந்தான், மீன் யோனாட்டு இந்த மாதிரி வம்பு வளர்த்தான், நிறைய நடந்துச்சு, நான் வெளில வந்தேன், அப்போ நான் அவனை பார்த்தேன், அவன் எல்லாத்தையும் சொல்கிறா. அவள் தேங்க வாயில் கை வச்சுட்டு முதல்ல அவனை அப்படிங்கிற மாதிரி அவள் ஏந்திக்க பண்ணாத்தேன். அந்த மீன் கை பிடிச்சிட்டு எங்கே போகிற நீ? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற ரூமில் ஒரு ஆம்பளை பையன் விட்டுட்டு நீ வந்திருக்க, உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏஞ்சி போகிறானா. அப்போ அப்படியே மீன் ப்ரோ நாமளாக தான் பண்ணோம், ஞாபகம் இருக்குல்ல, நீ தானே உள்ளே கூப்பிட்டு வந்த.
அது எப்படி சங்குக் பண்ண மாட்டோம் தப்பு, தேங்க் பண்ண மாட்டோம் கரெக்டா? ஏ நான் நான் என்ன நீ நீ இப்போ கட்டுச்சு பட்டம் தானடா நீ. இவர் தூக்கத்தில் அது நார்மல் மீன் என்ன? அது என்ன நார்மல்? என்ன நார்மல்? முதல்ல இப்போ சங்க போய் இங்கே பார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸை எனக்கு யோனா பற்றி நல்லா தெரியும், சங்க பற்றி நல்லா தெரியும், எனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். யூ ஜஸ்ட் மூடிட்டு படே. இப்போ ஏன் வெளில போனால் நம்ம அப்படியே கத்தி கூப்பாடு போட்டு அப்படி தேங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொல்ல வச்சிருவேன். சொல்ல வைக்கக்கூடாதான், அமைதியாப்படு படே. அதான் தேங்க் கப்பு ஜிப்பு படுத்துடுறான். அப்படியே மின்னு பரவாயில்ல, நம்ம வாய்ஸ்க்கும் அவெல்லாம் அடுங்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் அப்படி படுத்துட்டு ஸோ அப்படியே தூங்கிடுறா அவள். சரி கொஞ்சம் நேரம் ஆகுது, அப்படியே தேங்க பார்க்குறான். சரி நான் போய் குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தேங்க அப்படி குளிக்க போயிடுறான். ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே யோனா ஜேகே சைடு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு யோனா தான் ஏந்திரிக்கிறா. ஜங்குக்கை பார்க்குறா. லைக் ஜங்குக்கோட ஆமில் யோனா படுத்திருக்கா. லைக் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கிற மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட ரொம்ப கடல் பண்ணி படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. லைக் யோனாக்கு என்னன்னு தெரில, லைட்டாக சிரிப்பு வருது. ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜங்குக் சங்குக் சங்குக்கே இப்போ சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறா, லைக் அவள் அப்படியே விலகி அப்படியே ஜங்குக்கு அவள் காலை எட்டி ஒரு வதக்கிற. அப்படியே ஜங்கு புரிஞ்சுட்டு போயிட்டு கீழே விழுந்துட்டு அம்மா ஏன்னாடி உனக்கு பிரச்சனை, ஏன்டி என்ன தள்ளி விட்ட கீழே? நான் தள்ளி விட்டேனா? ஆமாண்டா நான் தள்ளி விட்டேன். சுற்றி முட்டி பார்க்குறான். நான் எப்படிங்க வந்தேன்? நான் ஜிம்மின் கூட எல்லாம் இருந்தேன். என்னையோண்ணா ஜிம்மில் தள்ளி விட்டுட்டு அப்படியே மாமிஸ் கூட கடல் பட்டதை படுத்துக்கிட்டே என்ன? ஆசை தான்டா உனக்கு, ஆசை தான் இல்லை ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க அப்படியே கீழே தான் உட்காந்துருக்கான். அப்படியே யோனா என்ன எனக்கு குடிச்சியா நீ சொல்லு, எப்படி குடிச்சியா? நான் குடிக்கல யோனா, வாங்கிட்டு எனக்கு கொடுத்தானுங்க. அது எப்படிடா சங்குக்கு, அது எப்படி குடித்தாலும் ஒரே டைலாக் சொல்கிற, குடிக்கிறதுனாலும் ஒரே டைலாக் சொல்கிற, எப்பட்றா அது? எப்படி என்ன பிராண்டாண்டா குடிச்சு போடி என்ன நாத்தம் அடிக்குது தெரியுமா? இல்லாடி அது என்ன இல்லடி என்ன இல்லை பாட்டு எஸ்ஸா நோவா எஸ்ஸாவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் ஆக்சுவலி பைஜாமாஸ் தானே போட்டிருப்பா. அந்த பைஜாமாஸோட பேண்ட் அதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த பேண்ட்டு. அதை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு எஸ்ஸா நோவா எஸ்ஸா இப்போ கொடுத்துட்டாண்டி ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பில்லோ வச்சு நங்கு பிடித்து போய் ஜங்குக்கு அடிக்கிறா. எஸ்ஸாஸா நோவாஸ்டாடா, இந்தா நோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே அடிக்கிறா. அப்போ ஜங்குக்கு விட்ரு மின்னு சி எவனா வலிக்குதுடி, இப்போ கூட எனக்கு மின்னு தான் வயல வருது இல்லை, மின்னு தானே உனக்கு அப்படின்னு போட்டு அப்போ அடிச்சுட்டு தான் இருக்கா அவன். அப்படியே தூக்கி அந்த பில்லோ அடிச்சுட்டு அந்த பில்லோ அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படிங்க மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறா. அப்படியே சங்கு மூஞ்சி அப்படியே பாவமாக இருக்குது. என்ன இந்த பாவமான மூஞ்சி வச்சா அப்படியே மஞ்சு விட்ற நினச்சிட்டு இருக்கியா நீ? இவ்வளோ அலம்புல எனக்கு அப்படியே இஷ்டத்துக்கு படுக்கிற கை பிடிச்சி இந்த மேலே படுக்க வச்சுக்கிறேன் நினச்சிட்டு இருக்க நீ? ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்க மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியே ஜங்கு அப்படியே தவழ்ந்து அப்படியே கிட்டக்கு யோனாவோட கால் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். லைக் அவள் எஸ்டர்டே நைட் பிடிச்சிருக்கும் போதும் எப்படி பிடிச்சிருப்பானோ கால் அப்படி பிடிச்சானா உட்காந்துட்டு நோ வாய்ஸா நோவான்னு பாடியிருப்பான். ஸோ அப்படி பிடிச்சிருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கான். லைக் இந்த அப்படி உட்காந்துருக்கும் போது லைக் யோனா எஸ்டர்டே நைட் நடந்த விஷயம் தான் அவளுக்கு ரிப்பீட் ஆகுது. லைக் அப்படியே சிரிக்கிறா. ஜங்கு பாட்டுட்டு அது சிரிச்சு தானே இல்லையா? இல்லை நான் ஏன் சிரிக்க போகிறேன், நான் அவ்வளோ கோவமாக இருக்கேன். இல்லை நீ சிரிச்சதை நான் பார்த்தேன். டேய் குடிச்சிட்டு கண்ணு மண் தெரியாமல் அது வளரிட்டு இருக்க, உனக்கு போத தெரியலையா உனக்கு? இல்லடி நீ சிரிச்ச நான் சிரிக்கலை.
அப்படியே அவள் உட்காந்துருக்காள். அப்படி தங்க அகேன் அவள் காலை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். என் காலை விடுறான் முதல்ல. விட மாட்டேன் விட மாட்டேன் நான் விட மாட்டேன். ஜங்கோக் என்னடி காலை விடு. விட மாட்டேன். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? இது ரேட்டு காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. இப்போ இப்பயும் காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க நீ. அதுவா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகெயின் அவன் காலை பிடிச்சி தான் வந்து உட்காந்துருக்கான். திருத்தவே முடியாது அவனெல்லாம். அடவா இல்லடி. ஏந்திரி. ஏந்திரி. ஏந்திரின்ட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கிறேன். அப்படி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு லைக் அவனோட ஜங்கோட ஹெட் வந்து என்னோட தைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே இந்த சைடு சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தேங்க் மீன் சைடு பார்த்தோம் அப்படின்னா தேங்க் அப்படியே குளிச்சுட்டு பாத்ரோப்போட வரான். ஸோ ஆக்சுவலி தேங்க் வந்து அந்த பிளாக் கலர் ஒரு பாத்ரோப் வந்து பாத்ரூம்லேயே இருந்திருக்கும். அவன் ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருப்பானே தவிர லைக் ஒரு நீஸ் வரைக்கும் ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். டவல் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி பாத்ரோப் கட்டிட்டு கட்டக்கூட இல்லை சொல்ல போனோன்னா லைக் அப்படியே பிடிச்சி லைட்டாக கட்டியிருக்கான். லைக் அப்படியே தேங்கோட அப்பர் பாடி ஃபுல்லாக அப்படியே ரிவீல் ஆகுது. அப்படியே கிட்டக்கு வந்துட்டு ஏய் முன்ன ஏந்திரி. ஏந்திரி டைம் ஆகுதுடி. நிறைய வேலை கிடக்கு. ஐவி வந்துட்டு மாடு மாதிரி தூங்குறீங்க எல்லாம். இன்னொரு 5 minutes. ஏந்திரி அப்படிங்க சொல்லிட்டு அப்படியே வந்து தேங்க வந்து மீன் கை பிடிச்சி அப்படியே ஏஞ்சி உட்கார வச்சிடுறான். என்ன தேங்க உனக்கு பிரச்சனை? அவ்வளோதான். இப்படி மின்ன அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. தேங்க அப்படியே மின்ன பார்க்குறான். ஸோ மின்னும் தேங்க வந்து பார்க்குறா. லைக் மின்னு கண்ணு என்னமோ தேங்கோட மூஞ்சில் இல்லை, அப்படியே தேங்கோட அப்பர் வடிமையால் அப்படியே அலைப்பாயுது அப்படியே மின்னுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ தேயாங் ஹலோ மூஞ்சி இங்கே இருக்குது இங்கே இல்லை. சொல்லு தேயாங். அப்பயும் வந்து தேங்கோட பேச பார்க்க கிடையாது. ஏய் போய் குளி போகிறேன். ஏந்திரி. அப்போ முன்னாவே டக்குன்னு ஏஞ்சிடுறா. போய் குளி போகிறான். இன்னும் 2 நிமிஷம். அதே மாதிரி நான் அப்படியே நின்று தேங்கோட அப்படியே அப்புறம் பாட்டே மட்டும்தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா அவன். லைக் தேங்க அப்படியே சரி போயிருந்துருது. அப்படியே தேங்க 2 ஹேண்டை ஹிப்பில் வச்சுட்டு இங்கே பார் என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மின்னோட சின்ன இருக்கும் தெரியுமா, அது அப்படியே வந்து தூக்கி என் மூஞ்சி இங்கே இருக்குது. இருக்கட்டும் கையெடு அப்படிங்கிற மாதிரி கையை தட்டிட்டு அவள் கேம் கீழே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ தேங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா லைக் அப்படியே மின்ன பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே தேங்க வந்து மின்ன கிட்டக்கா வரான். ஸோ மின்ன அப்படியே தேங்கையே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே தேங்க மின்ன கிட்டக்கா வந்துட்டு அப்படியே மின்னோட ஐஸை பார்க்குறான். ஸோ மின்னோட தேங்கோட ஐஸை பார்க்குறா. அப்போ மின்னுக்கு வந்து சடனாக ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஸோ தேங்க இதை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக மின் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரியா வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த சைடு சீனை கட் பண்ணி அங்குக்கியோன சைடு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து ஏந்திரி டைம் ஆச்சு 10 நிமிஷம் முடிஞ்சு. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? ஏந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறான் கையை. அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து யோனா அப்படியே ஏஞ்சிட்டு போ வேலையை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வந்து அவள் வந்து டவல் எடுத்துகிட்டு பட்டிக்கு அப்படியே வந்து குளிக்கிறதுக்காக வந்து பாத்ரூம்குள்ளே போகிறாளா. ஸோ அப்போ நான் நின்றுட்டு தானே இருப்பான். அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன பாரு உனக்கு, போ ஒருமுக்கு போ. இல்லை நானும் தான் குளிக்கணும். அதுக்கு நான் குளிச்சிருந்ததுக்கப்புறம் போய் உள்ளே போய் குளி. தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகும்ல யோனா. அதுக்கு
அவனோட போய் சேர்ந்து குளிப்போம். எடு செருப்பா அப்படிங்கிட்ட அப்படியே வந்து மீனா வந்து அடிக்கிறதுக்கு கிட்டக்க வருவாளா. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அங்கே பெட்டுக்கிட்ட ஒரு மேட் இருக்கும். அந்த மேட் அப்படியே வலிக்கி விட்டு யோனா வந்து அப்படியே சங்கு மேலே வந்து விழுந்துடுறா. அப்படியே வந்து சங்குக்கு வந்து பெட்டில் விழுந்திருக்கான், சங்குக்கு மேலே யோனா விழுந்திருக்கா. ஆக்சுவலி யோனா வந்து ஒரு செயின் போட்டிருப்பா. அந்த செயின் வந்து சங்குக்கோட பட்டனில் வந்து அப்படியே மாட்டிக்கும். அப்படியே வந்து சங்குக்கு அப்படியே யோனாவை பார்க்குறான், யோனா அப்படியே சங்குக்கை பார்க்குறா. அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இதை சைடு அப்படியே தேங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்படியே வந்து மீன் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த யோனா ரூம் பார்த்து குடுன்னு அப்படியே ஓடி வரா. ஸோ தேங்க் நிமிஷம் பயமாகிடுது, நான் பண்ணது தப்பாகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே வரான். ஐயோ பாத்ரூம் தானே போட்டிருக்கோம் அண்ட் அப்படிங்கிற மாதிரியே அந்த பாத்ரூம் அப்போ கழட்டிட்டு டக்குன்னு ஒரு அந்த ஷார்ட்ஸும் அப்படி ப்ளஸ் அப்படியே மேலே டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே குடுன்னு வரான். அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்கா. ஓப்பனே ஆகலை. லைக் இன்னும் சொல்லியிருப்பேன்ல இவள்கிட்ட ஒரு கீ கார்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவள் அப்படியே ஷார்ட்ஸ்லேருந்து அவள் கீ கார்டு எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி டோர் ஓப்பன் பண்ணுறா. அவள் பார்க்குற சீனே வந்து அதான் ஐ மீன் சங்குக்கு அப்படி பெட்டில் படுத்திருக்கான், சங்கு மேலே யோனா படுத்திருக்கான். அப்படியே பார்த்து அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோடை எண்ட் பண்ணிக்கிறான். பாய் சார் அங்கே கீட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். Tata, bye. Love you.